என்னைக்காவது ஒரு நாள் நான் ஒரு ஆன்மீக பெரியவரோ, இல்ல ஆன்மீக வாதியோ, இல்ல ஆன்மீகம் சார்ந்து நீங்க என்ன மாரி ஒரு ஆள கடந்து போறதோ, இல்ல என்ன மாரி ஒருத்தர் ஆன்மீகம்ட்டு கிட்ட வந்தீங்கன்னா, அதுதான் இந்த உலகம் முழுக்க நம்ம துன்பத்திற்கு இருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமா இருக்கு. இத தாண்டி நான் சொல்ற கருத்துகள், நான் சொல்ற காற்றுக்கு முன்னாடி மிகப்பெரிய உங்க வாழ்க்கையோட அங்கம்னு சொல்லக்கூடிய, உங்க வாழ்க்கைக்கு ஒரு சாவி அங்க தான் இருக்கு. அதே மாரி தான் அந்த 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 அரபு கண்ட்ரிகள்ல இந்த உலகத்துக்கு தேவையான சாவி அங்க தான் இருக்கு. அந்த சாவிய அவங்களால அத உணரவோ, அந்த சாவியுடைய அந்த மகத்துவத்த அவங்க தெரிஞ்சிருந்தாங்கன்னா, அந்த மண்ணு அங்க கண்ணீரோ சிந்தக்கூடிய, ரத்தமோ சிந்தக்கூடிய மண் இல்ல. என்ன பொறுத்தளவுக்கு அந்த மண்ணு அந்த மண்ண நீங்க அள்ளினீங்கன்னா, அதுக்குள்ள ஒரு மகத்துவமான காற்று இருக்குங்கிறத என்னால சொல்ல முடியும். மண்ணுக்குள் காற்று. ஆமா, நீங்க பார்க்குற அந்த நீர் கச்சா எண்ணெய்ன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாரி சொல்றதோ, இல்ல நீங்க பார்க்குற அந்த பேரிச்சம்பழமோ, எல்லாமே ஒரு உயர்ந்த ஒரு காற்றால இந்த வடிவங்கள் கிடைக்கப்படுது. அப்ப வெறும் அரபு கண்ட்ரி அல்ல அது. வெறும் தொழுவப்படுற இடமோ, இல்ல ஒரு கிறிஸ்துவமா பைபிள்ல வாசிக்கப்படுற இடமோ இல்ல. இந்த உலகத்துக்கு ஒரு ஒரு முக்கியமான ஒரு 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 சபைன்னு சொல்லலாம். என்ன பொறுத்தளவுக்கு சொன்னா ஒரு தியான மண்டபம் அப்படின்னு சொல்லலாம். நான் மதங்களுக்கு அப்பாற்பட்டு அத நான் ஒரு தியான மண்டபமா, தியானம் பண்ற இடமா பார்க்குறேன். அங்க போர் பண்ற இடம் கிடையாது. தியானம் பண்ற இடம். பாலைவனம் வெறும் அரபு கண்ட்ரிகளுக்கு மட்டும் கிடையாது. இந்த உலகத்துல பிறக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் தியானம் பண்றதுக்கு ஒரு இடம். அதே மாரி வாழ்றதுக்கு வாழ்நாள்ல ஒரு வாட்டியாவது அந்த மாரி இடத்துக்குள்ள நீ போய் ஒரு 10 நிமிஷம் நின்னுட்டு வரணும். ஏன்னா அந்த இடம் ஒரு நேச்சரோட ரொம்ப முக்கியமான இடம். நீங்க நான் சொன்னேன்ல காற்று. அந்த காற்று இவ்வளோ பெரிய ஒரு அசாத்தியமான ஒரு சூழல அங்க உருவாக்கி இருக்குங்கிறத நீங்க உணர முடியும். என்னைக்காவது லைஃப்ல ஒரு நாள் ஒரு சூழல் உங்களுக்கு உணர்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சுச்சுன்னா, நான் சொன்னது அத்தனையும் சத்தியம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்.